ஹாய் guys, வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம ஐ டு லை எபிசோட் 10 தான் பார்க்க போகிறோம். ஸோ எபிசோட் 1 to 9 பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பார்த்து வந்துருங்க. அப்படி இல்லைன்னா டாப்ல பிளேலிஸ்ட் தரேன், அதை செக் பண்ணி கூட பார்த்துக்கலாம். ஸோ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். போன எபிசோட்ல ஹீரோ எனக்கு ப்ரொப்போஸ் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ அதில் தான் முடிச்சிருப்பாங்க. ஸோ அப்படியே அதில் வந்து கண்டினியூ பண்ணுவோம். ஹீரோயின் வந்து எனக்கு புரியுது, நீங்கள் உங்கள் ஃபீலிங்கை சொல்லிட்டீங்க, ஆனால் எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்குது, டப்புன்னு இந்த மாதிரி சொன்ன உடனே எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, பாரு நீ இப்போவே எனக்கு வந்து ஆன்சர் சொல்லணும்னு அவசியம் கிடையாது, நீ டைம் எடுத்துக்கோக்காக நான் வெயிட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறாரு. படத்தில் சொல்கிற டைலாக் மாதிரியே சேம் அப்படியே சொல்கிறாரு. ஹீரோயினா வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வீட்டுக்குள்ளே போகிறாங்க. போயிட்டு நான் உள்ளே போய் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஓடிடுறாங்க உள்ள. 2 பேருக்குமே நெஞ்சு டபடப்பான்னு அடிச்சுக்குது. என்னமோ நெஞ்சே வெளில வந்து ஊந்துரும் போல் இருக்கு. ஸோ 2 பேருமே வந்து சரி தூங்கிடலாம் அப்படின்னு சொல்லி 2 பேருமே தூங்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் தூக்கமே வரல. ஹீரோவும் புரண்டு பார்க்குறாரு, தூக்கம் வர மாட்டேங்குது. ஹீரோயினும் உருள்றாங்க பெறல்றாங்க, அவங்களுக்கும் தூக்கம் வர மாட்டேங்குது. பார்த்தா வீட்டுக்கு வெளியே எவனோ ஒருத்த வந்து நின்று பார்த்துட்டு போற மாதிரி காட்டுறாங்க. ஃபேஸை காட்டல, ஆனால் மார்னிங் ஆயிடுது. ஹீரோயின் கொஞ்சம் கூட தூங்கல போல் இருக்கு. ஐயோ எப்படி நான் மூஞ்ச பார்க்க போறேன், இப்போ வெளியே போனா அவன் மூஞ்ச பார்க்கணுமே, ஐயோ எனக்கு பயமா இருக்கே, ஐயோ பாத்ரூம் வர வருது, என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அப்படியே பெட்ஷீட்டை போட்டு மூடிட்டு அழுதுட்டு இருக்காங்க உள்ளுக்குள்ளேயே. சரி வேற வழி கிடையாது, நம்ம போய் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஏஞ்சிக்கிறாங்க. ஏஞ்சி வெளில போகலான்னு பார்க்கும்போது ஐயோ மூஞ்சி கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தலையெல்லாம் சரி பண்ணுறாங்க, லிப்ஸ்டிக்கை போடுறாங்க. பாரு பாடியை நார்மல் மோட்ல போடு, டோரை ஓப்பன் பண்ணி வெளியே போயிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோ இருப்பாருன்னு பார்த்தா ஹீரோவை காணோம். அங்கே ஒரு பேப்பர் இருக்கு. ஸோ அந்த பேப்பரில் வந்து இந்த மாதிரி எழுதி வச்சிருக்காரு, பாரு நான் வந்துட்டு சொல்லாமல் போகிறேன் அப்படின்னு தப்பாக எடுத்துக்காத, எனக்கு புரியுது நீ எப்படி என்ன ஃபேஸ் பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு நீ ஸ்பேஸ் எடுத்துக்கோ. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து ரொம்ப தேங்க்ஸ், உன்னால தான் நான் வந்து இப்போ ரியாலிட்டியை ஃபேஸ் பண்றேன். அப்படி மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோயேன், என் லைஃபே என்ன இருக்குன்னே தெரில. அண்ட் என்னதான் ஆனாலும் உன் மேல இருக்கிற ஃபீலிங்ஸ் வந்து எனக்கு மாறவே மாறாது, எப்பவுமே அந்த ஃபீலிங்ஸ் கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு தான் போயிருக்காரு. ஸோ இதை ஹீரோயின் படிக்கும்போது ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு இவங்களுக்கு. ஹீரோவும் வந்து அவர் வீட்டுக்கு போயிட்டு ஒரு மாதிரி டீப் பிரெத் எடுத்துட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறாரு. எல்லாத்தையும் வேக்யூம் பண்ணிட்டு இருக்காரு அவர் வீடை. ஸோ ஒரு மாதிரி வந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறாரு அவரோட லைஃபையே. கட் பண்ணா ஹீரோயினா இங்கே ஆஃபீஸில் மண்டையை போட்டு பிச்சுன்னு இருக்காங்க. என்ன சொன்னான் அவன், உண்மையாலே என்ன லவ் பண்ணுறேன்னு சொன்னானா? இல்லை ஆக்சுவலி அவன் ரொம்ப கோத்ரூ பண்ணிட்டு இருக்கான்ல, அதனால அவன் ஏதோ மிஸ்டேக்கனா எடுத்துக்கிட்டானோ இதை, ஒருவேளை உண்மையாலே என்ன லவ் பண்ணுறானா அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காங்க அவங்க கிட்டேயே. அதுக்கப்புறம் அவங்களே யோசிச்சு பார்க்குறாங்க, சரி ஓகே அவன் அப்போ என்ன லவ் பண்ணுறானா, அப்போ நான் அவனை லவ் பண்ணுறேன்னா என் ஃபீலிங்ஸ் என்னது அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ கட் பண்ணா ஹீரோ வந்து கார் எடுத்துட்டு வெளில போறாரு. ஸோ ஜேஇ தான் பார்க்க போறாரு. ஏன்னா ஜேஇ வந்து ஐசியூல இருந்து நார்மல் வார்டுக்கு வந்து மாத்திட்டு இருப்பாங்க. எப்படா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிட்டு இந்த சாங் தான் உனக்கு பிடிக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாங்கை போட்டு விடுறாரு. ஸோ ஒரு மாதிரி ஃபீல் பண்றாரு அவரு. ஹீரோயின் வீட்டில் பிரெட் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோவோட நினப்பாவே இருக்கு. ஸோ ஃபோனையே பார்த்துட்டு இருக்காங்க, ஃபோன் பண்ணுவாரா மெசேஜ் பண்ணுவாரா அப்படின்னு சொல்லி. டக்குன்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே ஃபோன் எடுத்து பார்க்குறாங்க. பார்த்தா அது ஹீரோ கிடையாது, வேற ஏதோ நம்மளுக்குலாம் ஸ்விக்கி ஏர்டெல்லேருந்து வரும்ல அந்த மாதிரி ஏதோ மெசேஜ் பண்ணிருக்கு. ஆட்ட குய்யால அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு அவங்க வீட்டுக்குள்ளே போய் பார்க்கும்போது ஒரு ஹேட் இருக்கு ஹீரோவோடது. அதை எடுத்துட்டு வந்துட்டு என்னது இது, இந்த ஹேட்டை விட்டுட்டு போயிட்டாரா, பாரு எவ்வளோ எக்ஸ்பென்சிவா இருக்கு இது பாக்குறதுக்கு, ஐயோ இது இல்லைன்னா அவர் ரொம்ப கஷ்டப்படுவாரு, கஷ்டப்பட்டா தலைவலி வரும், தலைவலி வந்தா மாத்திரை போடணும், எதுக்கு இதை விட்டு போனாரு, என்னை பார்த்தா என்ன கொரியர் பர்சன் மாதிரி தெரிதா, இதை எடுத்துட்டு போய் அவர் வீட்டுல கொடுக்கணுமா, நான் எதுக்கு போனோம், நான்லாம் போக மாட்டேன், இல்ல இந்த ஹேட்டுக்கு கால் முளைச்சு அதுவே வீட்டுக்கு போயிடுமா, என்ன இப்பெல்லாம் பண்றாங்க, ரொம்ப கேர்லெஸ்ஸா இருக்காருப்பா அவரு. சரி ஓகே அப்போ நானே திரும்ப குத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹேட்டையும் அவன் ஃபோன் எடுத்துக்கிட்டு ஓடுறாங்க. ஒரு நிமிஷத்துல நின்றுட்டு ஓவரா பண்றோமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே புரியுது. ஸோ டக்குன்னு வந்து ஸ்டாப் ஆயிடுறாங்க. ஹீரோ பார்த்தா ஹீரோனோட வீட்டு வெளில தான் இருக்காரு. ஸோ காருக்குள்ள உட்காந்துட்டு ஃபோன் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை எடுத்து பார்த்துட்டு இருக்காரு. இல்லை வேணாம் நம்ம போயிடலாம், அவளை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுக்கிறாரு. ஜுங்ஜே வந்து ஹீரோயின் வீட்டில் பார்த்துட்டு இருக்கான், அந்த வளர்ந்த கெட்டவன் போயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹீரோயின் வந்து டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளில வராங்க. ஜுங்ஜேவை பார்க்க இவங்களாம் பயந்துடுறாங்க, பைத்தியார பேல இங்க என்னடா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு.
இல்லை நான் ஜஸ்ட்டு ஹீரோ இருக்கானா இல்லையான்னு பார்க்கறதுக்கு வந்தேன். அவன் போயிட்டானா சிக்கன் சாப்பிட்டு செலப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினை பார்க்குறான். பார்த்தா செம்மையாக மேக்கப் பண்ணிட்டு கிளம்பிட்டு இருக்காங்க போல் இருக்கு ஹீரோவை பார்க்கறதுக்கு. ஆமாம், நீ என்ன இப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லும் போதே அப்படியே தலையில் இருக்கிற பேண்டை கழட்டிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கையில் இருக்கிற ஹேட்டை பார்த்துட்டு இது ஹீரோ தானே அப்படின்னு சொன்னோடனே ஆமாம்ப்பா இது ஹீரோது தான். ஆக்சுவலி அவன் வந்து இங்கே விட்டு போயிட்டானா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு இது இங்கே இருக்கிறது, அதான் போய் கொடுத்துட்டு வரலான்னு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அவ்வளோ கஷ்டமாக இருக்கா, அதுவும் இந்த நேரத்தில்? ஆமாம்ப்பா அப்படின்னு சொன்ன உடனே சரி குடு நான் எத்தனை போய் குத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஹீரோயின் வந்து ஐயா அதெல்லாம் தேவையில்ல, நீயே அதுக்கெல்லாம் கஷ்டப்படணும், நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுறாங்க. இவன் ஒரு மாதிரி பார்க்குறான். ஹீரோ வந்து சரி பரவாயில்ல தூங்கிட்டாலா இல்லையா அப்படின்னு பார்த்துட்டு மட்டும் கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார் விட்டு இறங்கி வராரு. பார்த்தா ஹீரோயின் வரதை பார்த்துட்டு ஐயோ அடியாத்தி இவன்னா இங்கே வரா அப்படின்னு சொல்லிட்டு கார் பின்னாடி போய் மறைஞ்சிக்கிறாரு. ஸோ ஹீரோயின் வந்து கார் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க அவங்க காரை. இது பக்கத்துல ஏதோ ஒரு பிளாக் கலர் கார் நிக்குது. ஹீரோ பார்த்துட்டு ஐயோ இங்க வராளே அப்படின்னு சொல்லிட்டு கார் பின்னாடி போறாரு. இவங்க சுத்தி சுத்தி வர ஹீரோவும் சுத்தி சுத்தி ரிங்க ரோசஸ் ஆடிட்டு இருக்காங்க ரெண்டு பேருமே. ஒரு கட்டத்துல ஹீரோ வந்து மாட்டிக்கிறாரு. ஹீரோன்னு கேக்குறாங்க இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல ஆக்சுவலி கிளைமேட் நல்லா இருந்துச்சா, பிளஸ் வண்டி ஓட்டிட்டே வந்தேனா பார்த்தா நான் இங்க இருக்கேன் அப்படின்னு ஹீரோ சொல்ல. ஆமா நீ என்ன பண்ற இங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அதுவா தோ இந்த ஹேட்டை கொடுக்கறதுக்காக வந்தேன், ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருந்துச்சா நீங்க வேற மறந்து விட்டு போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க. என்னது இந்த ஹேட்டை கொடுக்க வந்தியா, இப்போவா இந்த டைம்லயா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. ஒரு கட்டத்துல நின்று திரும்பி வந்து நீங்க எனக்காக வெயிட் பண்றீங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கேட்க. ஆமா நான் உனக்காக வெயிட் பண்றேன் தான் அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. ஸோ அப்படியே வந்து வீட்டுக்கு ஓடிடுறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல, நெஞ்சே வெளில வந்துடும் போல் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சந்தோஷத்துல குதிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோக்கும் செம சந்தோஷமா இருக்கு. அவரும் கார் ஓட்டிட்டு போயிட்டு இருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் டே ஆகுது. ஹீரோயின் வந்து ஆஃபீஸ்க்கு போகும்போது பின்னாடி யாரோ குசு குசுன்னு பேசிட்டு இருக்காங்க. சரி ஏதோ பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் விட்டுடுறாங்க. ஸோ உள்ள போய் பார்த்தா ஆர்டிக்கல் ரிலீஸ் ஆயிருக்கு போல் இருக்கு. இது மாதிரி ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்னா தான் இருந்தாங்க இவ்வளோ நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க எல்லாரும். ஒரு பொண்ணு வருது, இது பாருங்க இந்த மாதிரி ஆர்டிக்கல் ரிலீஸ் ஆயிருக்கு உங்களை பத்தி அண்ட் ஹீரோவை பத்தியும், இதை வந்து நம்ம எப்படியாவது லீகல் கம்ப்ளைண்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இந்த பொண்ணு. ஹீரோயினால வந்து எதுவுமே சொல்ல முடியல, ஏன்னா இதுதானே உண்மை அப்படின்ன உடனே இந்த பொண்ணுக்கே புரிஞ்சுது. ஓகே இவங்க ரெண்டு பேரும் ஒன்னாதான் இருந்திருக்காங்க போல அப்படின்னு சொல்லி. சரி ஓகே எனக்கு புரியுது, பட் இருந்தாலும் வந்து நம்ம வேற ஏதாவது ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கு சப்போர்ட்டா பேச, ஹீரோயினை வந்து தேங்க்ஸ், நான் உனக்கு கண்டிப்பா இதை வந்து லேட்டரா சொல்றேன் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. ஹீரோயினுக்கு கால் பண்ணி நீ ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஹீரோயினா வந்து நீங்க ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இப்போ பாருங்க இந்த ஆர்டிகல் ரிலீஸ் ஆயிருக்கு, அதுக்குன்ட்டு அந்த ரிப்போர்ட்டரை போய் பார்க்காதீங்க, வீட்டை விட்டு வெளியவே வராதிங்க, நீங்க வீட்டுக்குள்ளேயே இருங்க. ஸோ இந்த விஷயம் எல்லாமே தானா மக்கள் மறந்துடுவாங்க கொஞ்ச நாள் போச்சுன்னா அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே நான் பாக்குறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சொல்றாரு. ஜுங்ஜேக் கால் பண்ணி இது பாரு ஹீரோ வீட்டுக்கு போ, அவனை வந்து வெளியே வராம பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ அந்த ரிப்போர்ட்டரை காட்டுறாங்க. இவன் தான் எல்லா வேலையும் பண்ணியிருப்பான் போல் இருக்கு. ஸோ என்கிட்ட வச்சுக்கிட்ட இதுதாண்டி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அப்பா வந்து ஒரு கொலகாரனோட பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிக்கலை ரிலீஸ் பண்ணி விட்டுறான். ஸோ இது எல்லாருக்குமே தெரிஞ்சுது. இங்க ஒரு 2 பொண்ணுங்க வேற அதை பார்த்துக்கிட்டு இருக்குங்க. கட் பண்ணா ஹீரோயினை பார்க்க வந்து அந்த சீனியர் வந்திருக்காரு. வந்து 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை ஆக்சுவலி வந்து அவரோட ஃபேன் நான், ப்ளஸ் வந்து எங்கள் அப்பாவோட கேஸும் வந்து சிமிலராக இருக்கிறதுனால என்னால் அவரை வந்து வெளியே போங்கன்னு சொல்ல முடியல. ஸோ அதனால தான் நாங்கள் வந்து 2 பேருமே ஒரே வீட்டில் தான் இருந்தோம் அப்படின்ற மாதிரிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இவரும் புரிஞ்சுக்கிறாரு அதை. ஸோ அப்போ அங்கே வேலை செய்கிற ஒருத்தன் வந்து பாருங்க வெளில வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீனியரை கூப்பிட, கீழே பார்த்தா ஃபுல்லாக அப்படியே வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஹீரோயினுக்கு எதிர்த்து. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க, என்ன பண்ண போறோம்னு தெரியல அப்படின்னு சொல்லி. ஸோ ஜுங்ஜேவை காட்டுறாங்க. ஹீரோ வந்து வெளில வந்துட்டு இருக்காரு. இதுக்கு மேலேயே வந்து பொறுக்க முடியாது. அந்த செகண்ட் ஆர்டிக்கலை பார்த்துட்டு இந்த மாதிரி ஹீரோயின் வந்து கொலகாரனோட பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணிருக்கத பார்த்துட்டு அவரும் வந்து காரை எடுத்துட்டு வெளில வரும்போது ஜுங்ஜே வந்து மறைக்கிறான். இப்போ பாரு அவ உன்னை வெளில போக கூடாதுன்னு சொல்லியிருக்கா, நீ வந்து வெளிலலாம் போவாத அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோக்கு சமகாண்டா இது மரியாதையா வழி விடு, இல்லைன்னா உன்னை அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாரு.
என்ன வழி விடு, அவ்வளவுதான். உன்னால தான் எல்லா பிரச்சனையுமே ஸ்டார்ட் ஆச்சு. உனக்கு வந்து லாயரா இருக்குன்னு சொல்லிட்டு தான் இப்ப பாரு அவ கஷ்டப்பட்டுட்டு இருக்கா, நீ ஜாலியா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கான். இது பாரு, அவளை நான் இந்த கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ல நான் தனியா விட விரும்பல, தயவு செய்து தள்ளு, நான் போயே ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. ஹீரோயின் வந்து அங்க இருக்கவங்க எல்லாருக்கும் சாரி கேக்குறாங்க, என்னால் தான் எல்லாம், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்படியே வெளில போகும்போது அந்த சீனியர் சொல்றாரு, இதோ பாரு வெளில போவாத, அங்கெல்லாம் பிரஸ் இருக்காங்க, உனக்கு அகெயின்ஸ்டா தான் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. பட் இருந்தாலுமே ஹீரோயின் வந்து வெளில போறாங்க. அந்த ப்ரெஸ்லாம் கொஸ்டின் கேட்குறாங்க தாறுமாறா, என்ன நீங்க 2 பேரும் ஒன்னா இருந்தீங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயின் வந்து இதோ பாருங்க, அவர் என்னோட கிளையண்ட்டு, நான் அவளோட லாயரு, ஸோ இதெல்லாம் வந்து பர்சனலான விஷயம் வந்து அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே வந்து இன்னொரு திரும்பியும் கேட்குறான், என்ன நீங்க 2 பேரும் ஒன்னா இருந்தீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹீரோயினால எதுவுமே சொல்ல முடியல அந்த டைமு. டக்குன்னு பார்த்தா அங்க ஒரு 2 பொண்ணுங்க வந்து கத்துதுங்க, இவ வந்து கொலகாரனோட பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்களுக்கு ஒரு மாதிரி இது, ஏன்னா சின்ன வயசுல வந்து இவங்களை இப்படிதான் ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பாங்க எல்லாருமே. ஸோ இதெல்லாம் அப்படியே ஞாபகம் வரும்போது இவங்களுக்கு ஒரு மாதிரி பிளாங்க் ஆகுது. எல்லாரும் கொஸ்டின்ஸாக கேட்டிருக்காங்களா, இவங்களுக்கு ஒரு மாதிரி அப்படியே பிளாங்க் ஆக அப்படியே வந்து ஒரு மாதிரி நின்றுட்டு இருக்காங்க. டக்குன்னு வந்து அந்த 2 பொண்ணுங்க வந்து ஒரு ஸ்டிக்கு மாதிரி இருக்கு, அதை தூக்கி போடுதுங்க. டக்குன்னு பார்த்தா ஹீரோ உள்ள இருந்து வந்து அப்படியே ஹீரோயினை கவர் பண்றாரு. ஹீரோ மேல பட்ட அந்த ஸ்டிக்கு கீழே வந்து ஒஞ்சிது. அப்படியே ஹீரோனோட கையை பிடிச்சி டக்குன்னு கூட்டு போயிடுறாரு கீழே. ஸோ ஹீரோயினா என் கையை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உதறி விட்டுடுறாங்க. நீங்க என்ன பண்றீங்க இங்க, நான் உள்ளதானே இருக்க சொன்னேன், எதுக்கு இங்க வந்தீங்க, என்ன பேசுவாங்க தெரியுமா அவங்க எல்லாம் அப்படின்னு சொன்ன உடனே இது பாரு, அவங்க என்ன வேணா பேசிக்கிட்டோம், அது எனக்கு கவலையே கிடையாது, நான் உனக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. பாரு, உன்னை பத்தி நீ யோசிக்கிறியா இல்லையா, ஏன் இப்படி பண்ற, இல்ல எனக்கு வந்து இப்பெல்லாம் வந்து ஓடுறதெல்லாம் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்ல, ஹீரோ வந்து ஒரு நாளாச்சும் உன்னை பத்தி யோசி, வா என் கூட ஒரு நாள் மட்டும், இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் என் கூட இரு, மற்றதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்ல கூட்டு போயிட்டு இருக்காரு. எங்கேயோ ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கு. ஸோ அங்க ஒரு வுட்டன் ஹவுஸ் மாதிரி இருக்கு. அங்க போயிட்டு இறங்கிட்டு எங்களுக்கு ரூம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. ஸோ அந்த தாத்தாவும் வந்து, ஆமா நிறைய பேர் வந்து புக் பண்ணிட்டு தான் வருவாங்க, நீங்க என்னன்னா அசால்ட்டா வந்திருக்கீங்க, சரி ஓகே வாங்க, இன்னைக்கு வரவங்க வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க, ஸோ நீங்க இன்னைக்கு தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. ஸோ இவங்க 2 பேருமே வந்து சாப்பிட்றதுக்காக உட்காந்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்து எனக்கு சாப்பிட்றதுல சுத்தமா இன்ட்ரெஸ்டே இல்லை, எனக்கு வந்து பசிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே ஹீரோ வந்து, ஓ அப்படியா, பசிக்குதான் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த போர்க் மாதிரி இருக்கு, அதுல ஒரு லீஃப்ல வச்சு வாயில அமுக்கி விட்டுறாரு. ஹீரோயினா என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சாப்பிடுறாங்க. செம்ம டேஸ்டா இருக்கு போல் இருக்கு. செம்ம டேஸ்டா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல, ஹீரோயினா வந்து செம்ம டேஸ்டா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிடுறியா இல்ல நானே எடுத்துக்குவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்க, இல்ல எனக்கு பயங்கரமா பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க உட்காந்து. ஸோ அங்கே ஹீரோயினா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி நான் நிறைய விஷயத்துலேருந்து ஓடிக்கிட்டே தான் இருக்கேன், ஆனால் ஓடக்கூடாதுன்னு தான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து, எனக்கு புரியுது, நீ ஓடலாம் இல்லை, நீ எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்க, வாழ்க்கை நம்மளுக்கு நிறைய விஷயத்த சொல்லி கொடுக்கும், அதில் வந்து நம்ம வாழணும், அவ்வளோதான், வேற எதுவும் நம்ம பண்ணணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும் போதே ஹீரோயின் வந்து அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அப்படியே ஹீரோ தான் வந்து கம்ஃபர்ட் பண்றாரு. ஸோ ஹீரோ வந்து தூங்கிடுறாரு சோஃபாலே பத்து. ஹீரோயின் மேலே போயிட்டு கீழே வராங்க, வந்து பக்கத்துல உட்காந்துக்கிறாங்க, அப்படியே ஹீரோவே ரசிச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் பாஸ்டெல்லாம் நினச்சி பார்க்குறாங்க. அப்படியே பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கும் போது ஹீரோவை பார்த்துட்டு இருக்கும் போது ஹீரோவும் மூச்சிடுறாரு. 2 பேரும் கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் சொல்லிட்டு கொள்ளையடிச்சிட்டு இருக்கும் போதே ஹீரோ பொறுமையா ஹீரோயின் கிட்ட வந்து ஹீரோயினை கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. ஸோ இந்த ஒரு புனிதமான கிளிப் உங்களுக்காக, ஒரு சின்ன கிளிப் பாத்தீங்களா, நல்லா இருந்துச்சா? ஸோ 2 பேரும் கிஸ் பண்ணி முடிச்ச உடனே டக்குன்னு பார்த்தா ஹீரோயின் வந்து காலைல ஏஞ்சிக்கிறாங்க. ஹீரோ வந்து காஃபி போட்டுட்டு இருக்காரு வெளியே. ஸோ ஹீரோயினும் போய் நிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, ஒரு மாதிரி அப்படியே உடம்பெல்லாம் உதறது போல் இருக்கு. ஸோ ஹீரோ பார்த்தா கேஷுவலா தான் இருக்காரு. அப்படியே அவங்களோட ஜா லைன்ஸை வந்து சைட் அடிச்சுன்னுக்குறாங்க இவங்க நின்று பக்கத்துல. ஸோ இவங்களுக்கு வார்த்தையே வரல, சன்னு நல்லா இருக்கு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும் போதே ஹீரோவும் பாக்குறாரு. ஹீரோயின் சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி வந்து எனக்கும் உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஹீரோ வந்து வேணா இன்னைக்கு ஒரு நைட்டு மட்டும் இங்க இருப்போமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஹீரோயின் வேற காஃபி குடிச்சிட்டு இருக்காங்களா, தூணு கீழே துப்பிடுறாங்க.
ஏங்க ஒன்று கேட்குறதா இருந்தால் கொஞ்சம் மறைமுகமாக கேட்க மாட்டீங்களா, அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கேட்குறீங்க, இன்னைக்கு ஒரு நைட் இங்கே இருக்கலாமா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்ல, இதில் என்ன இருக்குது, நான் நார்மலாக தானே கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறாரு. ஸோ ஹீரோயினுக்கு வந்து ஃபோன் வருது, இந்த மாதிரி அவரோட சீனியர் தான் ஃபோன் பண்ணுறாரு. இல்லை இன்னைக்கு என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லும் போது, நீ ஒன்றும் வர வேணாம், நீ வந்து லீவே எடுத்துக்கோ, திருப்பியும் அந்த கேஸை வந்து ஓப்பன் பண்ணியிருக்கான் போல் இருக்கு அந்த ஆப்போசிட் வக்கீல், ஏதோ சஸ்பெக்டாக திரும்பி ஆட் பண்ணி தொலைச்சி வச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே ஹீரோயின் ஷாக் ஆயிடுறாங்க இதை கேட்டுட்டு. இங்கே வந்து ஜுங்ஜேவை காட்டுறாங்க. ஜுங்ஜே வந்து அந்த ஹீரோ சொல்லியிருப்பான்ல, இந்த மாதிரி நான் ஹீரோயினை வந்து தனியாக விட்டுருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவே அவன் மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ அவன் அங்கேருந்து கிளம்பி ஹீரோ வீட்டு பின்னாடி இருக்க கார்டனில் போய் சர்ச் பண்ணிட்டு இருக்கான், ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கேருந்து பார்த்தா ஒரு கேமரா தெரியுது. ஸோ அப்படியே கட் பண்ணால் ஹீரோவும் ஹீரோயினும் வந்து அந்த ரெக்கார்டிங்கை கேட்டுட்டு இருக்காங்க. அந்த சிஇஓ வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருப்பார்ல, அதை கேட்டுட்டு இருக்கும் போதே ரெக்கார்டிங்கில் வந்து இந்த மாதிரி யாரோ டோரை வந்து ஓப்பன் பண்ணுற அந்த பாஸ்வேர்ட் போடுற சத்தம் வந்து கேட்குது. ஸோ இது வந்து ரெக்கார்ட் ஆகிருக்கும். அப்போது யாரோ வந்து வந்திருக்காங்க. அவங்க பேசும்போது அந்த டோரோட பாஸ்வேர்டை யாரோ போட்டு உள்ள வந்திருக்காங்க, யாரு அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்கும் போதே ஹீரோயின் கேக்குறாங்க, இந்த மாதிரி அன்னைக்கு எங்க இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அன்னைக்கு நைட்டு வந்து நான் உன் பின்னாடி தான் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயின் ஷாக் ஆயிடுறாங்க. என்னது, என்ன ஃபாலோ பண்றீங்களா? அதுக்கு நான் உன்னை ஸ்டாக் பண்றேன்னா நினச்சிக்காத, ஜஸ்ட் நான் உன்னை எங்க போனேன் அப்படின்னு பார்க்கறதுக்கு தான் வந்தேன். அப்போ என்னெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு கேட்கும்போது, நீ போயிட்டு பீர் வச்சுட்டு இருந்தியா, அப்புறம் வந்து ரோட்ல வந்து பாட்டு பாட்டுன்னு நடந்து போயிட்டு இருந்தியா, தள்ளாடி கீழே விழுந்தியா, ஏஞ்சியா, என்னது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சாக்கில் பார்த்துட்டு இருக்காங்க. இல்லை ஜஸ்ட்டு நான் வந்த உன்னை மிஸ் பண்ணனா அதனால தான் அப்படின்னு சொன்ன உடனே செம காண்டாயிட்டு, அப்போ இதுதான் கோர்ட்டில் சொல்வீங்களா போய் கேட்டா, நான் என்னதான் ஃபாலோ பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைப்பா அவனை நான் ரொம்ப மிஸ் பண்ணனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சரி ஓகே, அப்புறமா நீ எதுக்கு பியானோ வாசிக்க போன அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் வந்து எதுவுமே சொல்ல மாட்டாங்க. சொல்லு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இவர் போய் தொல்லை பண்ணிட்டே இருக்க. ஆமாம் நான் உங்களை மிஸ் பண்ணன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினாக சொல்லிடுறாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் பார்த்துட்டு இருக்கும் போதே ஒரு ஃபைல் இருக்குது. அந்த ஃபைலில் ஏதோ ஒரு கம்பல் மாதிரி இருக்குது சின்னதாக. ஸோ இதை பார்த்துட்டு இது என்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, உங்களோட இதுல தான் இருந்துச்சு, ஆக்சுவலி இது எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்காங்க எவிடன்ஸா அப்படின்னு சொல்லும் போது, எனக்கு இது எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஞாபகம் வருது. ஸோ ஜேஇ வேற கண்ணை முழிச்சிட்டான் போல இருக்கு கோமால இருந்து. ஸோ ஹீரோ வந்து கூட்டு போறாரு. ஹீரோயினை எங்க கூட்டு போறீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்குறாங்க. இல்லை என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போறாரு. ஸோ அவர் வந்து லாக்கு போட்டு ஓப்பன் பண்றாரு அவரோட லாக்கரை. ஸோ அதுக்குள்ள வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கு. அதை ஓப்பன் பண்ணா ஒரு கம்பல் தான் இருக்கு, கைண்ட் ஆஃப் இன்னொரு கம்பல் இல்லை, அதுதான் அந்த இடத்துல வந்து இருந்திருக்கும். ஸோ ஹீரோ வந்து ஹீரோயினை பார்த்து சொல்றாரு, மாதிரி நான் கண்டுபிடிச்சிட்டேன் யார் வந்து என் வீட்டுக்கு அன்னைக்கு வந்திருப்பா அப்படின்னு சொல்லி ஒரு ட்விஸ்ட்டை கொடுத்துட்டு அதில் இந்த எபிசோடை முடிச்சிடுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் எபிசோட் சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணுறேன். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். ஸோ சீக்கிரமாகவே கொலகாரனை கண்டுபிடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் 2 எபிசோட் தான் இருக்குது. ஸோ சீக்கிரமாக அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே காய்ஸ், பாய்.